கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையாக இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அவர் கொடுத்த ஈவு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எனவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்து வருகிறோம். எனவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நீங்கள் முதலாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே அதிகாலையிலே 4:30 மணிக்கு இந்த நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற செய்தி உங்களுக்காகவே நாங்கள் இந்த சேனலில் வெளியிடுகிறோம். இதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் எல்லாரும் துதிக்க போகிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, துணையாய் இருப்பதினால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதினால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதினால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்கள் பிரசன்னத்தை வாஞ்சித்து, உங்கள் மகிமையை விரும்பி, உம்முடைய வல்லமையை எதிர்பார்த்து ஒரு புதிய பலத்துக்காக காத்திருக்கிற சூழ்நிலையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மேல் நீர் மனம் இறங்கி உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி எங்களை ஆண்டு நடத்துவீராக. கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பென்யாமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் வாசித்த இந்த வேத வசனத்திலே மோசே இஸ்ரவேலை குறித்து இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லி அந்த ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் இங்கே கூறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பென்யாமீனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு அவன் பிரியமானவன் என்று ஒரு வார்த்தை என்னுடைய கவனத்தை இன்றைய செய்திக்காக ஈர்த்திருக்கிறது. இங்கே சொல்லப்படுறது பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். இந்த வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், தேவனுக்கு அல்லது கர்த்தருக்கு நாம் எப்படி பிரியமாக இருப்பது, அல்லது தேவன் நம்மேல் கொள்ளும் அவருடைய பிரியம் என்ன? கர்த்தருக்கு மகிமை. இங்கே பென்யாமீன் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தானாம். அப்படியானால் கர்த்தர் அவன் மேலேயும் ரொம்ப பிரியமாக கட்டாயமாக இருந்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பலரையும் குறித்து இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் புகழ்ந்திருக்கிறதை வேத புஸ்தகத்தில் பல இடங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் தமது ஜனத்தை கைவிடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அல்லது நம்மை பார்த்து அவருக்கு நாம் பிரியமானவர்கள் என்று தேவன் ஏன் சொல்லுகிறார்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். இந்த பூவுலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பல இன மக்கள் இருக்கிறாங்க, பல விதத்தில் பல தேச மக்கள் இருக்கிறாங்க, பல தரத்தில் இன்னைக்கு உலகத்தில் மக்கள் இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் அவருக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை தமக்கு சொந்தமான ஜனங்களாக ஏற்படுத்தி கொள்வதற்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்னும் சங்கீதத்தில் 143:10 படிச்சிங்கன்னா சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். நம்ம சில நேரம் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சில நேரம் நம்மளால் பிரியமானதை செய்ய முடியலை. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு போதிங்க, நான் என்னென்ன வழியிலலாம் உங்கள் பிரியமான வழியில் நடக்கணுங்கிறத எனக்கு போதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவருக்கு பிரியமான வழி எது, அவர் எதுலெல்லாம் பிரியப்படுறாருங்கிறத அழகாக கற்றுக் கொடுத்து போதித்து நம்மளை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, அப்படியே கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருந்து பாருங்கள், ஆண்டவர் பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். அவருடைய கிருபைக்கு காத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தேவன் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் முற்றிலும் தேவனை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு மனுஷனாக, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக, ஒரு பிரியமான ஜனமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உங்களை மட்டும் பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழணும், மனுஷனுக்கு பிரியமாய் வாழ ஆசைப்படாமல் தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷனாக என்னை நீர் உயர்த்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா? அன்பு தகப்பனே, இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து சாட்சியாக இருக்க நீர் எங்களை ஆசீர்வதியும்.
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும். உங்களுக்கு பிரியமாய் வாழ முடியலைங்கிற ஏக்கமும் வேதனையும் இருக்கிற அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் தேவனுடைய அற்புதம் நடக்கட்டும். வியாதி, பலவீனம், சோர்வு, கடன் பிரச்சனைகள், இன்னும் பலவிதமான சத்துருவனுடைய போராட்டங்கள், இதிலெல்லாம் சிக்கி தவித்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட, தொடப்பட, விடுவிக்கப்பட, சுகமடைய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். போராட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், பிரிந்திருக்கிற குடும்பங்களை தேவன் ஒன்று சேர்ப்பீராக. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்ப பிறப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் வியாதி படுக்கையில் வேதனைப்பட்டு கொண்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஏங்கி இருக்கிற பிள்ளைகளை அவங்க ஜெபத்தை கேட்டு மரண படுக்கையை கர்த்தர் நீக்கி போடுவீராக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.